10th ஸ்டாண்டர்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசன் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹெவி நியூக்ளியை நியூட்ரான் மாதிரி விஷயங்களோடு சேர்த்து பம்பேட் பண்ணி உடச்சி 2 லைட்டர் நியூக்ளியாக மாற்றுற ப்ராசஸுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன். இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் எனார்மஸ் எனர்ஜி வந்து வெளியேறும். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 92-235 இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஐசோடோப்புன்னு சொன்னேன் நேற்று போன வீடியோவில் இல்லையா. இது என்ன பண்ணுறேன், ஒரு நியூட்ரானை கொண்டு பம்பேட் பண்ணுறேன். இந்த பாரு, யுரேனியத்தை ஒரு நியூட்ரானை கொண்டு பம்பேட் பண்ணுறேன். பம்பேட் பண்ண உடனே இது என்ன ஆகுது, 2ஆக உடையுது. ஒரு யுரேனியம் பேரியமாகவும் கிரிப்டானாகவும் உடையுது. இது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் உனக்கு. ஒரு சாக்கு இருக்குது, இந்த சாக்கு 2ஆக உடைச்சோம்னா 2மே சாக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பேனா. இந்த பிளாஸ்டிக் பேனாவை 2ஆக உடைச்சிட்றேன். இதுவும் பிளாஸ்டிக், இதெல்லாம் ஃபிசிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் அதுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா. இப்போ 1 அப்படின்னா அது ஹைட்ரஜன், 2 அட்டாமிக் நம்பர் 2ன்னா அது வந்து ஹீலியம், அட்டாமிக் நம்பர் 6 அப்படின்னா கார்பன், அந்த மாதிரி. இப்போது ஒரு யுரேனியம் என்னாச்சு, பேரியமாகவும் கிரிப்டானமும் உடஞ்சிச்சு. ஆக்சுவலாக இது என்ன ஆகணுன்னா, இது உடையும் போதே 3 குட்டி போடும். 2 3 நியூட்ரானை குட்டி போடும். ஒரு நியூட்ரானை கொண்டு உடைக்கிறோம், உடைச்சிடும். உடைச்சிட்டு 3, இந்த 3 என்ன பண்ணோம், இன்னொரு 3 நியூக்ளியஸ் மேலே போய் பம்பேட் பண்ணி உடைக்கும். அதுவும் 2 உடையும். இதுக்கு இடம் இல்லை, விட்டுடலாம். உடையும் போது அது 2 உடையும். இந்த மாதிரி உடைஞ்சிடுச்சு. அது உடைச்ச உடனே என்ன பண்ணோம், அந்த நியூட்ரான் மறுபடியும் ஒரு 3 குட்டி போடும். பாரு, இது 3 நியூட்ரான் தான். இதுவும் 0N1. இது 3 என்ன பண்ணோம், மறுபடியும் 3 நியூக்ளியஸை போய் உடச்சி உடைக்கும். உடைச்ச உடனே அது என்ன பண்ணோம், அன்கண்ட்ரோல்டாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி செயினாக நடக்குதா. அதனால் இந்த ரியாக்ஷனுக்கு வந்து செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். செயின் ரியாக்ஷன் சொல்லலாம், நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த ஒரே ஒரு ஃபிஷன்லேயே அதாவது அன்கண்ட்ரோல்டு ஃபிஷன் ஆச்சுன்னா அது ஆட்டம் பாம்ன்ற வேர்டு தப்பு. ஆக்சுவலாக அது நியூக்ளியர் பாம். இந்த அமெரிக்கா போய் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது ஜப்பான் மேலே போட்டதே, அது ஆக்சுவலாக நியூக்ளியர் பாம். 2 குட்டி பையன் சுட்டி பையன் சொல்கிறாங்க நேம் இல்லையா, அந்த பேரில் போட்டது. இது 3ம் இந்த மாதிரி 3 நியூட்ரானை பம்பேட் பண்ணி ஆகிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபிஷன். அதான் சொன்னேன், யுரேனியம் 235 பேரியம் ப்ளஸ் கிரிப்டான், இது அட்டாமிக் நம்பர் கரெக்டாக ஞாபகங்களில் போட்டுக்குங்க, ப்ளஸ் 3 நியூட்ரான். இதுதான் நியூக்ளியர் ஃபிஷனுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஒரு யுரேனியம் பேரியமாகவும் கிரிப்டானாகவும் உடையுது, கூடவே ஒரு 3 நியூட்ரானையும் கொண்டு வருது. இது பாரு, இந்த மாதிரி நடந்தால் அதுக்கு பேர் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், நியூக்ளியர் ஃபிஷன். ஆல் தி பெஸ்ட்.